வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்ததா, இல்லை மாட்ரேட்டாக இருந்ததா, இல்லை டஃப்பாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் எக்ஸாமுக்கான 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மேக்ஸுக்கு ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டாச்சு. நம்ம சோசியல் அண்ட் சயின்ஸுக்கு நான் நாளைக்குள்ளே போட்டுடுறேன், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் லைக் வந்து ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதேமாரி மோர் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை பார்த்தீங்கன்னா மணி வகை. போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூ பார்த்தீங்கன்னா வாகைப்பூ. அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது பார்த்தீங்கன்னா கல்வி. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவால் ஜெயகாந்தன் கூறுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 8வது கொஸ்டின் பாருங்கள். கானடை என்பதை பிரித்தால் வரும் சரியான பொருள் காட்டை சேர்தல். மேக்ஸிமம் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ரா இளங்குமரனார். 4 எழுத்தில் கண் சிமட்டும் கடை இறந்து நீந்தி செல்லும். இப்புதிருக்கான விடையை தேர்க விண்மீன். நான் இந்த கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து புக் பேக் அப்புறம் வந்து மொழி ஆல்பம்னு இருக்கும், அதில் இருந்தே கேட்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அங்கே இருந்தது கேட்ட கொஷின்ஸ் தான் இதெல்லாம். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூட்டு என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவைன்னு எழுதலாம், சரிங்களா? இந்த பாடல் கேட்டிருக்காங்க. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும். பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் பார்த்தீங்கன்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. இந்த ஊழி ஊழ் தான் இதுக்கான ஆன்சர். இப்பாடல் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடல். இப்பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கீரந்தையார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசும்பு இசை ஊழி பாடலில் இச்சொற்களை உணர்த்தும் சொற்கள் முறையே வானம், பேரொலி, யுகம், சரிங்களா? அதுக்கப்புறம் விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க இது நீங்கள் ஈஸியாக அமைச்சிட்டுருக்கலாம். சாலைகளில் இடம் பக்கம் வண்டி செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. அப்போ சாலை விதிகளில் முதன்மையான விதி எதுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா லாஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஷின் மார்க் வைக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்புறம் மாப்போசி சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவு. மாப்போசி சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவு பெற்றார். இது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் மண்ணுஞ்சிலமே மணிமேகலை வடிவம் முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துதுமே. இதில் காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்குது. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் திருக்குறள் எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்புறமேட்டு இதெல்லாம் இந்த பகுதி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் 5மே ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். தாமரை இலை நீர் போல, சிலை மேல் எழுத்து போல. பொறித்த பகுபத உறுப்பு இலக்கணம் தருக எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பொறி ப்ளஸ் இத்து, அப்புறம் ப்ராக்கெட்டில் இந்து போட்டுட்டு ப்ளஸ் இத்து கூட்டல் ஊன்னு போடலாம், சரிங்களா? சரி, இத்து கூட்டல் ஆன்னு போடணும். பொறி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம்னு வரும். இன்னொரு இத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஆ வந்து பேரெச்ச விகுதி, இப்படி போட்டுடலாம், சரிங்களா? அப்புறம் தஞ்சன் எளியர் பகைக்கு இவ்வடிவுக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக, சரிங்களா? கலைச்சொல் தருக எம்ப்ளம், பிலீஃப். இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் படிங்கன்னு. எம்ப்ளம்னா சின்னம், பிலீஃப்னா நம்பிக்கை. அதுக்கப்புறம் இது செவி மாற்றுத்திறனாளிக்கான வினா. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். கல் சிலையாகும் எனில் நெல் சோறு ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள் எதிர்மறையாக மாற்றுக. இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த உரையாடையை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இதுவும் ஈஸியான கொஷின்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்புறம் அன்னை மொழியை பாட்டு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் தான். என்ன இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள் போன வருஷம் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு போன வருஷம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பேப்பர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன் இந்தமாரி கேள்வி கேட்கலாம், இதையே கூட கேட்கலான்னு. அதேமாதிரி கேட்டிருக்காங்க. உறுப்பினர் படிவம் நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அப்புறம் டீட்டெயில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கட்டுரையெல்லாம் நீங்களே கூட எழுதியிருக்கலாம். மழை நீர், இயற்கையை காப்போம், சரிங்களா? ஓவராலாக கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சருக்கு நான் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே போடுறேன். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.